ஹலோ ட்ராவலர்ஸ், நம்மளோட அருண் ட்ராவலர்ஸ் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100K சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கு. ரோட் டு 1 மில்லியன் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே வந்து உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ரெகுலராக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு அந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த கோயிலுக்கு எப்படி போகிறது, கம்மி பட்ஜெட்டில் எப்படி போகிறது, கம்மி பட்ஜெட்டில் எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வரலாற்று நிகழ்வை வந்து இப்போ பதிவு பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திருச்செந்தூர் முருகன் கோவிலோட கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு தான் கிளம்பிட்டோம். பார்க்கறது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட்டாக கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் கிளம்புற டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6ஆம் தேதி 7/7 தான் வந்து திருச்செந்தூர் முருகனோட கும்பாபிஷேகம். நாளைக்கு காலையில் தான் கும்பாபிஷேகம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரூம் எல்லாமே வந்து ஃபுல்லாகிருச்சு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த டிஷர்ட் தான் வந்து நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். இந்த டிஷர்ட் வந்து கடைசியில் காருக்குள்ளே கிடந்திருக்கு. இதை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஸோ அருண் ட்ராவலரில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருண் ட்ராவலர் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கஷ்டப்பட்டு அடித்த டிஷர்ட்டு இப்படி கிடக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் ரூமுக்கு சொல்லி வச்சுருந்தோம். ஒருத்தர் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. ரூம் கிடைக்கவே இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக தேடிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல தேடியும் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமேட்டு அங்கேயே வந்து ரூம்ஸ் வச்சுருக்க ஒருத்தர் வந்து எங்களுக்காக அவரோட வீட்டில் மாடியில் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே போயிட்டு இந்த 2 டேஸும் வந்து நம்ம திருச்செந்தூரில் தான் இருக்க போகிறோம். 2 நாள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து எப்படி கும்பாபிஷேகம் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே A to Z வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம், உங்களுக்கு காமிக்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்களாக இருப்பீங்க, அதனால் உங்களால் அங்கே போக முடியாமல் இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து வேலை இருக்கிறதுனால போக முடியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகத்தை பார்த்து நீங்கள் முருகனோட அருள் பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்த டைம் புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விளாகாக பண்ண போகிறோம். இங்கேருந்து நாங்கள் கிளம்புனதுலேருந்து திருச்செந்தூர் போகிற வரைக்கும் நாங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு ஜாலியாக அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது இல்லாமல் நாங்கள் வந்து திருச்செந்தூர் கோயில் இந்த வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் திருச்செந்தூர் கோயிலில் ஆல்ரெடி வந்து கும்பாபிஷேகம் நடந்தது எல்லாத்தையுமே நாங்கள் ஷார்ட்ஸாக போட்டுட்டோம். உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதில் போய் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதில் முக்கியமான நிகழ்வுகள் மட்டும்தான் போட்டிருந்தோம். இதில் வந்து நாங்கள் இங்கே வீட்டில் இருந்து கிளம்புறதுலேருந்தே வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் பசங்களை வந்து நாங்கள் வந்து மொத்தம் 4 இல்லைனா 5 பேர் போவோம். எங்கள் டீமை நாங்கள் வர சொன்னது வந்து 10 மணிக்கு வர சொன்னோம். மணி 10:30 மணி ஆயிடுச்சு. ஒரு பையன் இன்னும் வரல. ஒருத்தர் இப்போ தான் சலூனில் உட்காந்து ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ளீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறான் மூஞ்சியை. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு தெரில. இங்கேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 6 ஹவர் ட்ராவலு. மதுரை போயிட்டு எங்கள் ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை பக்கத்தில் பொன்னமராவதி. இங்கேருந்து நாங்கள் மதுரை போய் மதுரையிலேருந்து விருதுநகர்லேருந்து தான் திருச்செந்தூர். கிட்டத்தட்ட 5 to 6 ஹவர்ஸ் ஆகும். காரில் தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ போகையில் என்னென்ன நடக்குது அப்படின்றத எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலில் என்னோடய சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்க முடியாமல் மூஞ்சியை வந்து பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. என்ன பீலிங்கா இல்லை பீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. ஸோ இதோட இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம ட்ராவலை காமிக்கலாம் வாங்க. திருச்செந்தூர் முருகன் போய் தரிசித்து முருகனோட அருளை பெறுறது மட்டும் இல்லாமல் ஜாலியாக நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம வீடியோவில் வந்து நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறது நம்ம கேமராமேன் மற்றும் நம்மளோட எடிட்டர் சிஸ்டர் கீர்த்திகா பாண்டியன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேமரா பார்த்தோன்னா பயந்து விடுவார். அவர் பேர் குமார். ஸோ என் சிஸ்டரும் வந்து இதில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இவர் தான் வந்து மிஸ்டர் குமார், மீனாட்சி எர்த் மூவர்ஸோட ஓனரு. கை காமிடா. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. ஸோ இன்னும் வந்து 2 பேர் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ ஜாலியாகவும் இருக்க போது, அதே மாதிரி இன்ஃபர்மேஷனாகவும் இருக்க போது. A few moments later. ஸோ இவங்களோட தான் 2 நாள் ட்ராவல். இப்படி தான் ஒரே காமெடியாக போக போகுது. இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். இதில் ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங்கு, வரேன்ட்டு வரல. இங்கே இந்த சைடு உட்காந்துருக்க ஒரு பேர் நாகு, மிஸ்டர் நாகு. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கிளம்பியாச்சு. நம்ம 10 மணிக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே கரெக்டாக 10:10 கிளம்பிட்டோம். ஆச்சரியமாக இருக்குது. இல்லையே 10 மணிக்கு கிளம்புறோன்ட்டு 11 மணி ஆயிடுச்சு. 10:50 ஆயிடுச்சு. 1 ஹவர் டிலேயாக தான் கிளம்புறோம். டோட்டலாக வந்து 224 கிலோமீட்டர் எங்கள் ஊரில் இருந்து. ஈவினிங் 3 PM போய் சேருவோம்னு சொல்லி காமிக்குது. ஆனால் அதை விட லேட்டாக தான் ஆகும்.
எங்கள் டீம் வந்து இதுதான், நம்ம திருச்செந்தூர் போகிற டீமு. மொத்தம் நாங்கள் 4 பேர் தான் போக போகிறோம். ஸோ இந்த டீம் போய் கும்பாபிஷேகத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து காமிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். A few moments later. நம்ம காரில் ஏறி ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க. கரெக்டாக வந்து இங்கேருந்து ஒரு 10 o'clock கிளம்புனா அங்கே ஒரு 3 to 4 o'clock கூட ரீச் ஆகிடலான்னு சொல்லியிருந்தோம். அங்கே எங்களுக்கு ரூம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால ஒரு ஃப்ரெண்டு தான், அவங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு, அவங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க, இல்லாட்டினா டிராஃபிக் ஜாம் ஆகிடும், உங்களால் உள்ளறக்கே வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஓகேவா, இது நடந்தது. ஸோ அங்கேருந்து 10 o'clock கிளம்புன்னு சொன்னது 11:15 தான் கிளம்புவோம். ஓகேவா, இதுலேயே 1 hour வந்து லேட் ஆயிடுச்சா. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நின்று 1/4 மணி நேரம் தான் ஆகுது. கார் எடுத்தே 1/4 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே பசிச்சிருச்சான். ஸோ அவங்க எல்லாம் டீ குடிக்க போயிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ டீ குடிக்க போனாங்களா, இதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடுமா. கிட்டத்தட்ட நம்ம போகணும்னு நினச்ச டைமிங்கை விட 1 hour 1.5 2 hours கிட்ட நம்ம டிலே ஆகி தான் போகிறோம். ஸோ அங்கே போய் டிராஃபிக் ஜாம் எப்படி இருக்க போகுது, அங்கே காரை எங்கே பார்க் பண்ணுறது, அந்த அந்த அண்ணா வீட்டுக்கு எப்படி போகிறது, ஏன்னா அவங்க தான் ரூம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது ரூம் கிடையாது, அவங்க வீட்டோட மாடியில் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே எப்படி போகிறது, இது எல்லாமே ஆஹா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நான் மட்டும்தான் ஒரே ஒரு கேர்ள் ஆகுதுல. ஸோ அவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இவங்க கூட வந்ததுக்கு. ஸோ இருங்க உங்களுக்கு காட்டுறேன் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. வெயிட் பண்ணுங்க. டீ குடிக்க போனவங்க என்னை கூட்டிட்டாச்சும் போனாங்களா, போக மாட்டாங்க, நல்ல பழக்கம் கிடையாது. என்ன காட்டுறேன், இந்தா பாருங்க. பார்த்தீங்களா எப்படி டீ குடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்து தின்னுட்டு தான் வந்தாங்க. இட்லி ஒரு 10 இட்லி தின்னுட்டு தான் வந்தாங்க. ஆனால் டீ குடிச்சிட்டு இருக்காங்க நின்றுட்டு. ஸோ பார்த்துருப்பீங்க பாருங்க, இப்படி உட்காந்து டீ குடிச்சிட்டு வடை தின்னுட்டு இனிமேல் நம்ம எப்போ கிளம்புறதுன்னு தெரியவே இல்லை. இப்படிலாம் பண்ணா எப்படிங்க நம்ம டைமிங்க்கு போக முடியும்? ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இனி எத்தனை தடவை நிப்பாட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்க. அந்த டீ அடிக்ட்னு சொல்லுவாங்கல்ல, இவங்கெல்லாம் டீ சைக்கோ. இன்னும் எத்தனை தடவை இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்குள்ள எத்தனை தடவை காரை நிப்பாட்டி எத்தனை தடவை டீ குடிக்கிறாங்கன்னு காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா, 2வது பாருங்க, இன்னும் 1/4 மணி நேரத்தில் இது நடக்கும். உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். எத்தனை கடைக்கு தான் நானும் உங்களை நிப்பாட்டி காட்டுறது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட காட்டுறேன். இவங்க எல்லாம் டீ சைக்கோஸ், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீ குடிக்கிறவங்க, டீ எனக்கு பிடிக்கும்னு சொல்லி குடிக்கிறவங்க ஓகே, டீ மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி குடிக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் டீ சைக்கோஸ். இவங்கெல்லாம் டீ சைக்கோ. பார்ப்போம் அடுத்து எங்கெங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க என்னங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேவா, இது ரொம்ப சீக்ரெட்டுங்க, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது அவங்களுக்கே தெரியாது. நம்ம ஜஸ்ட் சும்மா வீடியோ கிளிப் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக எங்கள் அண்ணன் வந்து போஸ்ட் கொடுத்தாங்க. பட் நம்ம அப்படி போட போகிறதுக்கு கிடையாது. என்னோட வில்லங்கத்தனத்தை நான் காட்ட போகிறேன். ஓகேவா, நீங்களும் என் கூட சேர்ந்துக்கோங்க வாங்க. A few moments later. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு. ஹலோ ட்ராவலர்ஸ், நம்ம ஃபைனலாக திருச்செந்தூரை நெருங்கிட்டோம். ஸோ தூத்துக்குடி முன்னாடியே இருக்கிற தூத்துக்குடி மேக்ரூன்ஸில் வந்துட்டு சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெகுலராகவே நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்றது வழக்கம். இங்கே சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வெஜ் ரைஸு, ஒரு மீல்ஸு, அடுத்தது ஒரு வெஜ் பிரியாணி சாப்பிட்டோம். மஷ்ரூம் 65 ஒன்று சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. அவரே எடுத்துரு சொல்லு, எப்பரா இருந்துச்சு? இவர் எப்படி என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வண்டி ஓட்டிட்டு நாங்கள் எங்கே போனாலும் இவரை நீங்கள் எங்கள் நம்ம வீடியோவில் நிறையா பார்த்துருக்கலாம். திருப்பதி போனப்போய் வந்தார், எல்லா இடத்துக்கும் வருவார். இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரில் போகிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அவர் டிரைவ் பண்ணுவாப்புல, சாப்பிட்டுட்டு ஏறி உட்காந்தோன்னா படுத்துருவாப்புல, தூங்கிடுவாப்புல, அப்புறம் நம்மளை ஓட்ட விட்டுருவாப்புல. இன்றைக்கி அதே தான் பண்ணியிருக்காரு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஸோ ப்ரைஸ் டோட்டலாக 718 ரூபா வந்துச்சு. 18 ரூபாண்ணே,
718 ரூபா வந்துச்சு. டிப்ஸ் வேறு கொடுத்தோம். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. வெஜ் பிரியாணி சுமாராக தான் இருந்துச்சு. மீல்ஸும் சுமாராக இருந்திருக்கு. கூட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்காரு. அவருக்கு வந்து இப்போ நிறையா வச்சாலுமே கம்மியாக தான் அவர் சைஸுக்கு தெரியும். பாயாசால திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ இது சூப்பராகவே இருந்தது. ஆனால் எனக்கு என்னமோ சப்புன்னு இருந்த மாதிரி இருந்தது. சூடு பத்தலையா? ஃப்ரைட் ரைஸு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே தான், சாப்பிட்டாச்சு. அடுத்த ஸ்டாப் வந்து இடையில கண்டிப்பாக ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா டீ குடிக்கணும். நாங்கள் டீ தான் அதிகமாக குடிப்போம். ஸோ டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டிட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறோம். கண்டினியூஸாக வந்து யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிடுங்க. நீயே பேசுகிற அந்தரா பேசுகிறா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஸோ இது மாதிரியான கோவில் சம்மந்தமான ட்ராவல் விளாக்ஸாக இருக்கட்டும், இல்லை கோவில் சம்மந்தமான தகவல்களாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அருண் ட்ராவலருக்குள்ளே வந்துடணும். அருண் ட்ராவலருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எந்த கோவிலோ அந்த கோவிலை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு வீடியோஸ் இருக்கும். அது எப்படி போகிறது, எவ்வளோ செலவாகும், அங்கே போனீங்கன்னா கம்மி ப்ரைஸில் எங்கே வந்து ரூம் எடுக்கலாம், சாப்பிட்றதுக்கு எந்த ஏரியா பெஸ்ட்டு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ ட்ராவலர்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம திருச்செந்தூருக்கு வந்து வந்தாச்சு. அதுவும் கும்பாபிஷேகத்துக்கு முத நாளே வந்தாச்சு. கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 4 மணி ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 5 இடத்துல வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கான இடம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3 வந்து டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி ரோட்டுக்கு ஒன்று, திருநெல்வேலி ரோட்டுக்கு ஒன்று, அந்த சைடு வந்து கன்னியாகுமரி ரோட்டுக்கு ஒன்று, 3 பஸ் ஸ்டாண்ட் டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களை வந்து பஸ் ஸ்டாண்டில் அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. அந்த 3 பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்களோ அங்கேயே உங்களை இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து கோயிலுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு டெம்பரரி பஸ் வந்து இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் கோயிலை சுற்றியுமே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் நடந்தீங்கன்னா போதும், அவ்வளோதான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துருக்கிறது தூத்துக்குடி ரோட்டிலேருந்து வந்தோம் அப்படின்னா நாங்கள் வரையில் கரெக்டாக முத நாள், அதாவது டேட் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி. நாங்கள் வர்றது பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு வந்தோம். ஆல்ரெடி அந்த சைடு இருக்க கார் பார்க்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லி இந்த கார் பார்க்கில் வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கு இப்போ தான் இந்த இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வரையில் இப்போ கொஞ்சம் கார் தான் நின்றுட்டுருக்கு. இன்னும் வந்து டைம் ஆக வந்து நிறைய கார் வரும். ஆனால் எவ்வளோ கார் வந்தாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மிகப்பெரிய இடம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து போலீஸ் ஃபோர்ஸ் இறக்கியிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் வந்து நீங்கள் இப்போ இந்த கார் பார்க்கில் இருந்தே வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும், கும்பாபிஷேகத்தை வந்து பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி எல்இடிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இல்லைன்னா நாளைக்கு காலையிலுக்குள்ளே இது ஃபுல்லாகிடுச்சுன்னா வேறு இடத்துல இன்னும் கார் பார்க் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 5 இடத்துல இருக்குது. மாற்றி விட்றாங்க. ஒவ்வொரு கார் பார்க்கும் ஃபுல்லாக அடுத்த இடத்துக்கு விட்றாங்க. இப்போ எங்களுக்கு வந்து சாயந்தரம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் வர்றது கண்டிப்பாக இங்கே தான் நீங்கள் கார் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே தான் உங்களை கார் பார்க் பண்ண வைப்பாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே வந்து பிளாக் பண்ணி உள்ளே திருப்பி விட்டுறாங்க. நீங்கள் உள்ளே வந்தால் இங்கேருந்து நீங்கள் நடந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகணுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கேருந்தே கோபுரம் தெரியுது. கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடந்தீங்கன்னாவே போதும், பார்த்துடலாம். நீங்கள் கும்பாபிஷேகத்தை பார்க்க வர்றீங்க அப்படின்னா கோயில் வரைக்கும் நீங்கள் போகணுன்ற அவசியம் இல்லை, இங்கேருந்தே நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி தீர்த்தம் தெளிக்கிறதுக்கெலாம் வந்து ட்ரோன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு கோயில் பக்கத்தில் போக முடியுதா என்ன ஏது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கும்பாபிஷேகத்தை அன்னைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபுல் வீடியோவாக ஒன்று கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள். இப்போ நான் வந்து இன்னும் ஒரு அடுத்த கும்பாபிஷேகம் எனக்கு 50 வயசு இருக்கையிலையோ இல்லை 52 வயசு இருக்கையில தான் நடக்கும். அப்படி இருக்கிறப்ப நான் ஆல்ரெடி அந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கேன், வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி விளாக்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் அதாவது 7 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி பார்த்திங்க அப்படின்னா இப்போ விடிய காலையில் வந்து மிட் நைட்னு கூட சொல்லலாம், 2 மணி. நேற்று நைட்டு வந்து நம்ம கார் பார்க் வந்து எங்கெங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்த சைடு வந்து வழி இருந்ததோ, எந்த சைடு வந்து போலீஸ் வந்து போகணுன்னு சொல்லியிருந்தாங்களோ அது வழியாக கரெக்டாக போகணும். எல்லா இடத்துலையுமே வந்து கோயிலுக்கு செல்லும் வழின்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப ப்ராப்பராகவே கைட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது வழியாக வந்தோம். வந்தீங்க அப்படின்னா நிறையா இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேரிகேட் போட்டு அடைச்சிட்டாங்க. அதாவது நார்மல் டேஸில் நீங்கள் வந்தீங்கன்னா கோவிலுக்கு எந்தெந்த வழியிலலாம் போக முடியுமோ அந்த எந்த வழியிலையுமே வந்து கும்பாபிஷேகத்து அன்னைக்கு எங்களால் போக முடியல.
கும்பாபிஷேகத்துக்கு நாளே வந்து எங்களால் போக முடியலை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் சொன்ன அந்த வழியவே கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூண்டுகை விநாயகர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்து போச்சு. அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எங்கேயுமே திரும்பாமல் நேராக போனீங்க அப்படின்னா கோயிலுக்கு முன்னாடி வந்து போயிட முடியும். நாங்கள் போனப்போ அப்போ தான் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருந்துச்சு. கடற்கரை ஓரத்துலலாம் வந்து சூரசம்ஹாரம் அப்போ எப்படி வந்து கேட்டெல்லாம் அமைச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போலீஸ் பயங்கர பாதுகாப்பு இருந்துச்சு. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ப்ராப்பராக வந்து எல்லாமே ஏற்பாடு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துலலாம் வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வரையில பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த யானை வந்து முன்னாடி வந்து கட்டி கிடக்கும் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து யாக குண்டம் அமைச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. கோல்டு கலரில் வந்து பார்க்கவே அற்புதமாக இருந்துச்சு. ஸோ ஐயர்கள்லாம் நிறைய பேர் வந்து ஓமகுண்டம்லாம் வளர்த்து கலசம்லாம் வச்சு பயங்கரமாக மந்திரம்லாம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அதை சுற்றி பொதுமக்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க, முருகனுக்கு அரோகரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கும்பாபிஷேகம் முடிவு பண்ணோன்னா சாமியோட சக்தி எல்லாத்தையுமே வந்து அந்த கலசத்தில் தான் ஏற்றிருப்பாங்க. அந்த கலசத்தை தான் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். அதை உங்களுக்கும் காமிக்கிறோம் பாருங்கள். இந்த கலசம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக இருந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. அந்த கலசத்தையுமே ரொம்ப அற்புதமாக ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அந்த இடத்துல போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மூலவர்கிட்ட போனால் எந்த ஒரு வைப்பு கிடைக்குமோ அந்த வைப்பு வந்து எங்களுக்கு அந்த இடத்துல கிடச்சிச்சு. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல கிடச்சிச்சு. அங்கேருந்து கோபுரத்தை பார்க்கவும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நாங்கள் ஈவினிங் டைமில் போயிருந்ததுனால இருட்டினதுக்கப்புறம் லைட்டெல்லாம் போட்டாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பார்த்துட்டு வெளியில் வரையிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சார் வந்து வந்திருந்தார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்பி கனிமொழி மேம் வந்திருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப பக்கத்துலேயே வந்து போனாங்க. போய் யாகசாலைக்கு தான் போய் சாமி கும்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 8-8:30 வந்துட்டோம். நாங்கள் வரவே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. வெளியில் வர்றவங்க மட்டும் விட்டாங்க, உள்ளே போக சரியாக யாரையுமே அலோவ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த தூண்டுகை விநாயகர் கோயில் வழியாக அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி எந்த சைடு வேணால் வெளியில் வரலாம், ஆனால் உள்ளே போகிறதுக்கு அந்த தூண்டுகை விநாயகர் கோயில் வழியாக போக முடியாது. ஸோ அப்படி வந்துட்டு நாங்கள் வந்து முதல்ல ரூம் வந்து கொஞ்சம் அவுட்டரில் பிடிச்சி வச்சுருந்தோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்றதால யதார்த்தமாக நாங்கள் ரூம் விசாரித்து பார்த்தோம். ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய எங்கேயுமே இல்லைன்னு கூட சொல்லலாம், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இந்த குறிஞ்சி அப்படின்ற இடத்துல மட்டும் இருந்தது. ரூம் எவ்வளோன்னு கேட்டோம். ஏசி ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 9,000 சொன்னாங்க பர் நைட்டுக்கு. எவ்வளோ சொன்னாங்கன்றீங்க? 9,000 சொன்னாங்க. எங்களுக்கே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் ரூம் இருந்துச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். ஆனால் எங்களுக்கு அவ்வளோ ப்ரைஸுக்கு ரூம் வேணாம் அப்படின்றதுனால உள்ள மண்டபம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு 400 சொன்னாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தானே, அதே மாதிரி குளிச்சுட்டு போகிறதுக்கு தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிக்கிட்டே தான் அங்கே தங்கிக்கிட்டே தான் வந்து என்னோடய சிஸ்டர் தான் வந்து வீடியோ எடிட் பண்ணாங்க. ஸோ ஒரே நாளில் 2 வீடியோ எடிட் பண்ணாங்க. விடிய வந்து முழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணாங்க. இங்கே நிறையா பேர் இருக்கிறதுனால நெட்வொர்க்கும் சரியாக கிடைக்கல. அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் பக்தர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட நெருக்கி வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் அவ்வளோ மக்கள் கூட்டத்தை பார்த்தோம். ஸோ அதனால் வந்து டவரும் சரியாக கிடைக்கல. நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கே ரொம்ப சிரமப்பட்டோம். உடனுக்குடனே நான் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். கும்பாபிஷேகத்துக்கு வர்றவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணுறது என்னதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசுக்காக கேட்டிங்கன்னா காசுக்காகலாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் வரலை. ஸோ தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாவே போதும். நாங்கள் ட்ராவல் பண்ணுற அமௌண்ட்டு, நாங்கள் இதுக்காக செலவு பண்ணுற அமௌண்ட்டு கூட இதிலேருந்து எங்களுக்கு இன்னும் வரைக்கும் பெரிய லெவலில் இன்கம்லாம் எதுவும் வரலன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஜஸ்ட்டு இதுக்காக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஜிபே நம்பர் கொடுத்து பணம் போடுங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. ஜஸ்ட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மட்டும் எங்களுக்கு போதும். என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். நைட்டு இங்கே படுத்தா தூக்கமே வரல. நிறையா பேர் பக்கத்துலலாம் பாட்டு கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒருத்தர்லாம் எங்கள் தலைமாட்டிலே உட்காந்துட்டு பட்டிமன்றம் கேட்டுக்கிட்டு இருந்தார். தூங்கவே முடியலை. எனக்கெல்லாம் சுத்தமாகவே தூக்கம் இல்லைன்னு சொல்லலாம். 12 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். அதாவது 10 மணிக்கு படுத்தேன், 12 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு நான் வந்துட்டு என் சிஸ்டர் எல்லாருமே குளிச்சு ப்ரிப்பேர் ஆகிட்டோம். இப்போ வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போய் உள்ளார வந்துட்டு
எங்களை அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, கோயில் பக்கத்தில் போய் எங்களால் கோபுரத்தை வந்து கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியுமா என்னன்றது தெரியலை. ஸோ வர்ற இதில் வந்துட்டு வர்ற பகுதியில் வந்துட்டு நாங்கள் கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு என்ன மாதிரியான நாங்கள் எந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டோம், எங்களால் கும்பாபிஷேகம் பார்க்க முடிஞ்சா முடியலையா, அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இங்கே என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். அடுத்தடுத்து நீங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு வர்றவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிட்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கும்பாபிஷேகத்தை பார்க்க போகலாம். மாற்றவே முடியாது என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தையும் மாற்றும் தன்மை படைத்த தெய்வமாகவே நமக்கு இங்கே விளங்குகின்றார். விழிக்கு துணை திருநெம்மலர் தாரங்கள், வேணுகின்றா ஒழிக்கு துணை முருகா என்கின்ற நாமங்கள் என்று சொன்ன அருணகிரிநாத சுவாமிகள், அந்த முருகா என்கின்ற நாமத்தை யார் ஒருவர் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே சரியில்லாத தலையெழுத்தை கூட அவன் சரியாக மாற்றித் தருவார். செயல்பட்டு அழிந்தது செங்கோர் வயற்பொழில், என் கடப்பை மாற்பட்டு அழிந்தது பூங்கொடியால் மனம். எல்லாருமே கீழே அதுல இறங்குங்க, அப்படி போய் வந்துக்கலாம் போங்க. ஃபைனலாக வந்துட்டு நம்ம சூப்பராகவே கும்பாபிஷேகத்தை பார்த்தாச்சு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்தால் உள்ளே வர்ற, அதாவது நேற்று நைட்டு உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ண எல்லா வழியுமே அடைச்சிட்டாங்க. ஒரே ஒரு வழி மட்டும் தான் திறந்துருந்துச்சு. அது எந்த வழி இப்படிங்கன்னா கடற்கரைக்கு வர்ற வழி தான். பல வழியில் நாங்கள் போய் பார்த்தோம், முடியலை. ஒரு வழியாக வந்து அந்த கடற்கரை ஓரமாகவே நின்று 2 கோபுரத்தையும் ஒரே டைமில் சூப்பராகவே தரிசனம் பண்ணிட்டோம். கரெக்டாக 6:30க்கெல்லாம் வந்து கும்பத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. தரிசனத்தை முடிச்சிட்டோம். தரிசனம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசமங்கையர்கரசி அம்மா வந்திருந்தாங்க. சூப்பராக வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க சூப்பராக பிளான் பண்ணியிருந்தாங்க. எந்த அசம்பாவிதமும் நடக்காமல், இத்தனை லட்சம் பக்தர்கள் வந்தாலுமே எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் நல்லாவே பிளான் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து பாஸ் வச்சுருக்கவங்கள மட்டும்தான் விட்டாங்க, வேறு யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணல. எந்த இடத்துலையுமே சுற்றி எப்படி போனாலும் உள்ளர போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் நடை திறக்கும், அதுவும் பொது வழி மட்டும்தான் திறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் பக்தர்களில் இன்றைக்கி சாமி தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமாக என்னங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுவோமா என்னங்கிறது எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரோனை வச்சு இது பண்ணாங்க, வாட்டர் ஸ்ப்ரேலாம் பண்ணாங்க. ஆனால் கருடன் வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு கருடன் வரல. ஸோ நல்லபடியாக கும்பாபிஷேகம் சிறப்பாகவே முடிஞ்சிச்சு. இதோட வந்து நம்ம இங்கே வந்து விழாக முடிக்கிறோம், திருச்செந்தூர் விழாக வந்து, அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை வந்து முடிக்கிறோம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வேறு ஒரு நல்ல விழாக்களை சந்திக்கலாம். அண்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.